ஹலோ, இன்னைக்கு நம்ம சாரு நிவேதிதா எழுதின வெளியிலிருந்து வந்தவன் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போவோமா? அன்னைக்கு ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். நானும் என் மனைவி ஜென்னியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இந்த கதையில் இருக்கிறவரோட மனைவி, என் மனைவி இல்லை. ஓகே, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு யாரோ கதவை டம்மு டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. யார் அது இந்த நேரத்தில் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா சுந்தரம். அவன் நின்றிருந்த ஸ்டைல்லையே தெரிஞ்சிருச்சு நல்ல நிற போதையில் இருக்கான் அப்படின்னு. இவனுக்கு எப்படா நம்ம வீடு அட்ரஸ் கிடச்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே நான் அவனை பார்க்குறேன். சுந்தரம் குடிச்சிருந்தாலும் புத்திசாலி. என்ன பார்க்குற, நேரான அட்ரஸ் கொடுத்த அப்படின்னு அவன் ஜோல்னா பையிலேருந்து ஒரு டைரியை எடுத்து பக்கத்தை புரட்டியும் காமிச்சான். உருப்பிட்ட மாதிரி தான். அவன் டைரியில் என் அட்ரஸை நானே என் கைப்பட எழுதி கொடுத்துருக்கேன். இவனை எப்படி பாதுகாப்பாக இப்போ தாட்டி விடுறது? ஜென்னி வந்து பார்த்தா என்ன நினப்பா? ஜென்னிக்கு குடித்தா பிடிக்காது. நாளைக்கு ஆபீஸ் வேறு இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே ஜென்னியும் வந்துட்டான். வேறு என்ன பண்ணுறது? சுருக்கமாக அறிமுகப்படுத்தினேன். ஒரு ஏரோப்ளேனு நடு வானில் நின்றுட்டா அது எந்த அளவுக்கு அந்த பைலட்டை யோசிக்க வைக்குமோ அந்த அளவுக்கு என் மைண்டும் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சரிவா சுந்தரம், அப்படியே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் உன் கூட வந்து உன்னை ஏற்றி விட்டுட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேனே அப்படின்னு நைஸாக அவனை கூப்பிட்டேன். என்னாலும் நடக்க முடியாதுன்னு சொல்லினா உன் வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு லகரத்திலே பதில் சொன்னா. என்னடா இது? இப்போ இவனை தங்க சொல்லிட்டு அப்புறமேல் ஜென்னி கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் அதெல்லாம் பரவாயில்ல சுந்தரம், என் தோள் மேலே கையை போட்டுக்க, நான் அப்படியே கை தாங்கலாம் அவனை கூப்பிட்டு வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு எப்படியோ அவனை கூப்பிட்டுட்டு கிளம்புனேன். திருமணம் வரைக்கும் நல்லா வந்த நாய் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ளே பட்டுன்னு விழுந்துட்டான். தூக்கி விட்டேன். மறுபடியும் விழுந்தான். மறுபடியும் தூக்கி விட்டேன். நல்ல கடல் மாதிரி இருந்தான். இல்லைன்னா விக்ரமாதித்த அந்த வேதாளத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி தோல்லையாவது தூக்கிட்டு போயிருப்பேன். அப்பன்னு பார்த்து தெருவில் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறவங்க எல்லாரும் எங்களையே பார்த்துட்டு போனாங்க. இவனோட சேர்த்து என்னையும் கேவலமாக நினச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டு இல்லை. எனக்கு திடீர்னு போலீஸ் பயம் வேறு வந்துருச்சு. ராத்திரியில் ரோந்துக்கு வர்ற போலீஸு எங்கள் 2 பேரையும் பார்த்து அள்ளி போட்டு போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? ராத்திரி ஃபுல்லாக லாக்கப்பில் அல்லவா இருக்கணும். ஜென்னி என்னை நினச்சி என்னவெல்லாம் கவலைப்படுவா அப்படின்னு எனக்குள்ளே நானே பல யோசனைகளில் இருக்கேன். இத்தனை பயம் எனக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் இந்த நாய் கீழே விழுகிறதும் இதை நான் தூக்கி விடுறதும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அட்ரஸை கொடுத்ததே தப்பு, அதுலேயும் பெரிய தப்பு இவனை இந்த நிலைமையில் இப்படி கூப்பிட்டு வந்தது. எம்பிட்டு நேரம் ஆச்சுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியலை. ஒரு நடைபாதையில் உட்காந்தேன். எனக்கு நான் செம்ம டயர்டு. இவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சரி இந்த பக்கம் யாராவது வர்றாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இப்படி திரும்புகிறேன். இந்த நாய் மெல்லமாக உருண்டு 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 பக்கத்தில் இருக்கிற காவால போய் கிடக்கு. போய் விழுந்ததும் இல்லாமல் இவன் வாயிலிருந்து வேற அசிங்கமாக வருது. இவன் எவனையாவது போதையில் திட்டி அவன் போகிற போக்கில் எங்களை ஒரு துவைச்சிட்டு போனால் என்ன பண்ணுறது? ஒரு கட்டத்தில் இந்த நாய் இப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டா என்ன அப்படின்லாம் கூட தோணுச்சு. அப்புறமேலு அப்படி தோணுனதுக்காக என்ன நானே நொந்துக்கிட்டேன். ஒரு சில நேரம் மனுஷனோட புத்தி எப்படியெல்லாம் யோசிக்குது பாருங்களேன். தக்கி முக்கி ஒரு வழியாக அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தேன். நாங்கள் வர்ற வரைக்கும் வாசல்லையே உட்காந்துருந்தா ஜென்னி. என்னங்க இது, எங்கெங்க போயிருந்தீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தெரியுமா அப்படின்னு அவள் சொல்லும்போது அவள் கண்ணு முழுசாக கலங்கி இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சி, ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் லேட் அப்படின்னா சுந்தரம். எல்லாம் என் நேரம். சரி வா சுந்தரம் போய் தூங்கலாம் அப்படின்னு. என்ன கண்ணாயிலும் சாப்பிடலாமல் எப்படி தூங்குறது அப்படின்னா. ஓஹோ, உன்னால் இந்த நிலைமையில் சாப்பிடக்கூட முடியுமா? சாப்பிடலாமல் நமக்கு தூக்கம் வராதே. சரிதான், குடிச்சிருக்கிறவனோட என்னத்தை பேசுறது, நம்ம ஒன்றுன்னா அவன் ஆளும்பா. சரி, என்ன சாப்பிட்ற, குழம்பு சோறா தயிர் சோறா?
ராத்திரியில் நான் சோறு சாப்பிட்றதில்ல, இட்லி தோசை. நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜென்னி என்னை மட்டும் கொஞ்சம் கூப்பிட்டு, ஏங்க தோசை மாவு இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாரான்னு கேளுங்க, சட்டுப்புட்டுன்னு போட்டு தந்துடுறேன், தொட்டுக்கு குழம்பு கூட இருக்குது அப்படின்னா. ராத்திரி 12 மணிக்கு சப்பாத்தியா? நாளைக்கு வேறு ஆஃபீஸ்க்கு போகணும், சரி விடு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே, சப்பாத்தி போலும் அப்படின்னா சுந்தரம். 2 சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு தட்டுலேயே கையையும் கழுவிட்டு சாப்பிட்ட இடத்துலையே சுருண்டுட்டான் சுந்தரம். சரிதான், ராத்திரி வாந்திந்தி எடுத்து வைக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரூமுக்கு போனேன். அதுக்குள்ளே நல்லா தூங்கியிருந்தா ஜென்னி. இந்த நாயை காலையில் எப்படி ஓட்டி விடுறது? எந்திரிப்பானா? எந்திரிச்சதும் போவானா? ஒருவேளை சாப்பிடணும் குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணுறது? காலையில் கிளம்புற அவசரத்தில் நானும் ஜென்னியுமே டிஃபனை ஆஃபீஸில் கொண்டு போய் தான் சாப்பிடுவோம். ஒரு சில நேரம் செய்ய நேரம் இல்லைன்னா எங்களுக்கு டிஃபனே ஆஃபீஸில் தான். இப்படி யோசிச்சுக்கிட்டே நானும் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு எழுப்பி பார்த்தேன். ஐயோன்ட்டு திரும்பி படுத்தானே ஒழிய எந்திரிச்ச பாடில்லை. அரை மணி நேரம் கழித்து மீண்டும் எழுப்பி பார்த்தேன். அப்பையும் எந்திரிக்கலை. இப்போ மணி 7:30 இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே ஆஃபீஸ்க்கு வேற கிளம்பணும். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே என் மகன் கார்த்தி, இந்த அங்கிள் யார் அப்படின்னு கேட்டான். அங்கிள்ங்கிற வார்த்தையை அவன் ஒரு மாதிரி சொன்னதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு அவன் எப்படியெல்லாம் நினச்சான்னு. அவர் ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படின்னு அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு படுத்திருந்தவனை காலை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து கதவு பக்கத்தில் போட்டேன். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜென்னி, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போன மாதிரி தான், பேசாமல் இன்னைக்கு டேரா போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொன்னான். அது வரைக்கும் அமைதியாக படுத்துட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு, எனக்கு மோர் வேணும் அப்படின்னா. தயிரில் கொஞ்சம் தண்ணியை கலக்கி கொடுத்தேன். குடிச்சிட்டு குப்புற வாக்கில் படுத்துட்டான். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு மோர் வேணுங்கிறான். கொடுத்தேன், என்ன பண்ணுறது? மதியம் எழுப்பி மோர் சாதம் சாப்பிட வச்சேன். சாப்பிட்ட உடனே எப்படி துரத்தி விட்டுறணும்னு நினச்சேன். போயிடுவானா? கதவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டான். இவனை எப்படி கிளப்பி விடுறது? ஏதாவது எசக்கு புசக்கு ஆகிட்டா என்ன பண்ணுறது? 5 மணி ஆகியும் எந்திரிக்கலை. இதுக்கு மேலே போனால் சரிப்பட்டு வராது, எழுப்பிடுறா கைப்புள்ளன்னு சட்டுன்னு தண்ணியை மூஞ்சில் அடிச்சு, சுந்தரம் எந்திரிப்பா, அவசரமாக நாங்கள் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சமயோதிதமாக ஒரு பொய்யை சொன்னேன். அவனும் எந்திரிச்சான். மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு, என் சட்டையெல்லாம் சேரா போச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்டேருந்து ஒரு சட்டையும் வாங்கி போட்டுக்கிட்டான். அப்புறம் எல்லோரும் வாங்க, உங்கள் கூடயே நானும் வந்துடுறேன் அப்படின்னா. அடக்கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? வழக்கமாக ஏதாவது ஒன்றுன்னா மங்கி போகிற என் மூளை அன்னைக்கின்னு பார்த்து நல்லாவே வேலை செஞ்சிச்சு. அது சுந்தரம், ஜென்னி கிளம்புறதுக்கு முன்ன பின்ன ஆக்குவா, அதனால் நீ கிளம்பு, நான் அவள் வந்ததுக்கப்புறம் அப்படியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சமாளித்தேன். எப்படி கில்லாடிடா நீ. அதை கேட்டதும், அப்படியா, அதுவும் சரிதான், சரிம்மா தங்கச்சி, உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு கை 2 எடுத்து கும்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனா சுந்தரம். நானும் திருமணம் வரைக்கும் போய் வழி அனுப்பினேன். இப்போ வீட்டுக்கு போனால் ஜென்னியை எப்படி சமாளிக்கிறது? கோவை சரளா மாதிரி பறந்து அடிப்பா, இல்லைன்னா ஒரேடியாக சாமி ஆடுவாளேன்னு தயக்கத்தோடு போனேன். ஏங்க என்னம்மா, உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் இல்லைங்க அப்படின்னா. ஆமாம்மா அப்படின்னு நைஸாக உள்ளே ஓடிட்டேன். அப்பா, எப்படியோ இந்த தடவை தப்பிச்சோம். தேங்க்யூ.